வணக்கம் நண்பர்களே. திருவள்ளுவர் மாவட்டத்துல பெரியபாளையம் என்ற இடத்துல இந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில அமோனியா கேஸ் லீக் ஆகி 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த தொழிலாளர்கள்லாம் யாருன்னு பார்த்தோம்னா வட மாநிலங்கள் வேலை இல்லாம அசாம், ஒரிஷா, மணிப்பூர், கேரளா இந்த மாதிரி வட மாநிலங்கள்லாம் இருந்து வந்து அங்க வேலை இல்லாம இங்க வந்து அகதிகளாக வந்து மிக மிக சொற்ப சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இன்னைக்கு வந்து யாரும் இல்லாத ஆதரவற்ற நிலைமையில தமிழ்நாட்டுல வந்து இன்னைக்கு 2 பேர் இறந்திருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்றாரு. ஆனா அந்த பகுதிகளில் போயிட்டு அந்த கலாய்வு செய்த மாதர் சங்கத்தை சேர்ந்த பத்மாவதின்றவங்க 9 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் இருக்கிற அந்த தொழிலாளர்கள் எல்லாரும் கவலைக்கிடமான பேச்சு மூச்சு இல்லாம இருக்காங்க. கண்ணுல பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அமோனியா அந்த வாயுவை சுவாசிச்சவங்க கண்ணுல மூக்குல இந்த மாதிரி எல்லா துவாரங்கள்லயும் ரத்தம் கசிஞ்சிட்டு இருக்கு, நுரையீரல் பாதிச்சிருக்கு அப்படின்ட்டு நேர்ல பார்த்தவங்களாம் ரொம்ப மன வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கூட போய் பார்த்துட்டு அவங்களும் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதுல என்னன்னா எல்லாமே அதிகமா எல்லாம் பெண்களாத்தான் இருக்காங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நிர்வாக சீர்கேடு தான். எல்லா தொழிற்சாலைகளுக்கும் விதிமுறைகள்னு ஒண்ணு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணும் விதிமுறைகள் அதிகாரிகள் அங்க இந்த அமோனியா எரிவாயு இதெல்லாம் இருக்கிற இடத்துல எல்லா தொழிற்சாலைகளுக்குமே வந்துட்டு மாசு கட்டுப்பாட்டு தர சான்றிதழ் கூட அதை வந்துட்டு அப்பப்போ அதை ரெனிவல் பண்றாங்களான்னு அதிகாரிகள் செக் பண்ணணும். அப்புறம் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அவங்க போய் அந்த ஏரியா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போய் விசிட் பண்ணி அது முறையா அந்த விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்று பார்க்கணும். இப்படியெல்லாம் விதிமுறைகள் முறையா பின்பற்றி இருந்தா இத்தனை உயிர்களை இழந்திருப்போமா? கொஞ்சமாவது இவங்களுக்கெல்லாம் இந்த முதலாளிகளுக்கெல்லாம் முதலாளி வர்க்கங்கள் நீங்க தப்பிச்சிட்டீங்க, இப்ப பாதிக்கப்பட்டது ஏழை எளிய மக்கள் தானே. நீ அடிச்சா ஏன்னு கேள்வி கேட்க கூட ஆதரவற்ற அந்த இயலாமையில இருக்கிற அந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டுட்டாங்கல்ல. எந்த ஒரு விதிமுறையும் அங்க வந்து பின்பற்றப்படுவதில்லை. இப்போ வந்துட்டு 8 மணி நேர வேலை தான் இருக்கு. ஆனா 3 ஷிஃப்ட் போட்டு அந்த தொழிலாளர்களை வந்து கொடுமை பண்ணி இருக்கிறாங்க. 17 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகள் அங்க நிறைய இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ அங்க எந்த ஒரு விதிமுறையும் பின்பற்றாம இருக்காங்க. இந்த அதிகாரிகளுக்கு எல்லாம் என்னத்தான் வேலை? அதிகாரிகளும் மாசம் வந்துட்டு 30,000, 50,000, 60,000 சம்பளம் வாங்குறாங்க. வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்கா வேலை பார்க்க வேண்டாமா? அந்த அதிகாரிகள் ஒழுங்கா வேலை செய்யறாங்களா அப்படின்ட்டு கண்காணிக்கிறது தான் அரசியல்வாதிகளோட வேலை. இதையெல்லாம் அரசியல்வாதிகள் கண்காணிக்க வேண்டாமா? ஒரு இத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு போய் இனிமே இதை தடுக்கிறன்றதுல என்ன இருக்கு? ஏன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு என்ன சொல்றது ஒரு மனிதாபிமானமற்ற செயல்ல ஈடுபடுறாங்க? இன்னைக்கு போய் எல்லா மினிஸ்டருங்களும் அங்க போய் ஆய்வு பண்ணும், உயர் ரக சிகிச்சை கொடுக்கறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்க எல்லாம் காப்பாத்தி இருக்கணும். இத சொல்லும் போது உடனே நீங்க இந்த திமுக ஆட்சியில பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நாங்க சரியில்லை அப்படின்னு உங்க இது பார்த்தா நீங்க வந்தா எல்லாம் செய்வன்னு தானே கொண்டுட்டு வந்தீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அந்த நம்பிக்கையில தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதை நீங்க போய் சரியா பார்த்து பண்ணணும் இல்லையா? பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே அந்த ஏரியா உதாரணத்துக்கு ஹெல்த் மினிஸ்டர் என்ன பண்ணிருக்கணும், மருத்துவத்துறை அமைச்சர் அந்த ஏரியாவுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். மாசு கட்டுப்பட்டு வரையத்துக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர்களுக்கு எல்லாம் உங்க ஏரியாவுல எல்லாம் சரியா நடக்குதா என்று கண்காணிங்க, சர்டிபிகேட் பண்ணுங்க, வெரிஃபை பண்ணுங்க, வந்து சர்டிபிகேட் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். இப்படி பார்த்துட்டு இன்னைக்கு வந்துட்டு அந்த தொழிலாளர்கள் உறவினர்கள் கூட இல்லாம யாருமே இல்லாம அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு இல்லாம இன்னைக்கு இறப்பு வந்து 9ன்னு சொல்லியிருக்கு. ஆனா ஹெல்த் மினிஸ்டர் வந்து இல்ல 2 தாங்கிறாரு. இதுல எது உண்மை எது பொய் அதுவும் ஆய்வுக்கு உட்பட்டு பார்க்கணும். சரியான தரவுகள் அரசாங்க தரப்புல வெளியிடாம இருக்காங்க. இதோட இது எல்லாத்தையும் விட முக்கியம், நம்ம சிஎம் அவருடைய சினி ஃபீல்டுல இருந்து வரவங்க எல்லாம் டெய்லியும்
கூப்பிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஆனா சிஎம் விசாரிச்சாரு. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் அவங்களுக்கு வந்து சிஎம்க்கு அறிக்கை கொடுக்கணும். இப்படித்தான் தகவல் வருதே ஒழிய சிஎம்மால ஒரு வீடியோ கூட போட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல, போய் பார்க்க முடியல. சென்னையில தானே அவரும் இருக்காரு, போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாம்னு. இதையெல்லாம் செய்ய முடியாத சிஎம், மக்களோடு மக்களாக இருக்க முடியாத ஒருத்தர் எதுக்காக இந்த இடத்துக்கு வரணும்? மக்கள் அதை தானே எதிர்பார்க்கறாங்க. நீங்க எங்களை காப்பாத்துவீங்கன்ற அந்த நம்பிக்கையில தானே மக்கள் வாக்கு செலுத்தினாங்க. பார்க்கலையே. அந்த கரூர் சம்பவம் நடக்கும்போது அன்றைய முதல்வராக இருந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 2 மணிக்கு போய் மருத்துவமனையில போய் பார்த்து அந்த மருத்துவர்கள்லாம் விரட்டி விட்டு அந்த உயிர்களை காப்பாத்தலையா? ஏன் 2 மணிக்கு போகணும்? மக்கள் மீது உள்ள அக்கறை தானே. நீங்க இங்கேயே இருந்துகிட்டு தினந்தோறும் திரைத்துறையினரை சார்ந்தவங்களை தான் போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு மக்களை சந்திக்கிற மாதிரியோ அல்லது உங்க கட்சிக்காரங்களை சந்திக்கிற மாதிரியோ ஒரு நிகழ்வுமே நடக்கலையே. முதல்வரோட வேலை தான். அதனாலதான் ஒண்ணு பண்ணாரு ஒரு சமூக ஆர்வலர், அவருக்கு செவுட்டு மிஷின் அனுப்பிட்டு இருக்காரு. அந்த இதை காட்டுறேன் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சிஎம் நமக்கு தேவையா? சிஎம் மக்களை காப்பாத்துறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. அந்த பொறுப்பை நீங்க முதல்ல உணருங்க. இத்தனை பேர் இன்னைக்கு கவலைக்கிடமா இருக்காங்க. இந்த தவறுகளுக்கு உண்டான அந்த ஃபேக்டரி வச்சு நடத்தின அந்த முதலாளிய கைது பண்ணணும். இன்னும் இதுக்கு இந்த ஏரியா கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மற்றும் அந்த ஹெல்த் ஆபீசர்ஸ், மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துல இருக்கு. இதை யாரெல்லாம் எந்தெந்த அதிகாரிகளாம் அவங்க பொறுப்பை உணர்ந்து கவனிக்க விட்டாங்களோ அத்தனை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கணும், கைது செய்யணும், சஸ்பெண்ட் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் இனிமே இது போன்ற தவறுகள் நடக்காம இருக்கும். கட்டாயம் சிஎம் போய் பார்க்க தான் முடியல. இந்த வேலையாவது செய்யுங்க. பாவம் ஏழை எளிய மக்கள் அங்க வேலை இல்லைன்ட்டு இங்க வராங்க. இங்க வந்தாலும் இந்த மாதிரி பண்றாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களால நேர்ல போய் பார்க்கத்தான் முடியல. அதுவும் வெறும் 2 லட்சம் ரூபாய் ஒரு நபர், குறைஞ்சது ஒரு 5 லட்சமாவது கொடுங்க. அவங்களாம் ரொம்ப ஏழை எளிய மக்கள், அன்றாட வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படுறீங்க. குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாயாவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். உங்களால நேர்ல தான் போய் பார்க்க முடியல, ஒரு ஆறுதல் சொல்லி அறிக்கையாவது விடுங்க, ஒரு வீடியோ போடுங்க. 2வது இனிமே இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா அந்த அதிகாரிகள் மீது முதல்ல நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.